இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் 30 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணதால் பார்க்குறவங்க எல்லாருமே விசேஷம் ஏதும் இல்லையான்னு கேட்குறாங்க. இதனால் அவங்க பர்சனல் லைஃப்பும் பாதிக்கப்படுது. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போனால் கூட யாராச்சும் ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கும் கலந்துக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆண்டி விசேஷம் ஏதும் இல்லையான்னு கேட்டுறாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஆண்டியை பிடிச்சி நம்ம ஹீரோயின் பயங்கரமாக திட்டிடுறாங்க. இதனால் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் PCOD ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு 99% குழந்தை நிற்காதுன்னு சொல்லிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற அந்த பொண்ணோட அப்பா அம்மாவே ஒரு மாதிரி பேசிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் ஃபுல் சப்போர்ட்டாக நம்ம ஹீரோயின் கூட நிற்கிறாரு. இந்த கோவத்தில் இருக்கும்போதே ஒரு நாள் ஸ்டேஷனுக்கு ஒரு கைதி வர்றான். யாருன்னு பார்த்தா ஹீரோயின் குண்டா இருக்கான்னு அடித்து கொடுமைப்படுத்தினா அவங்களோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் தான் வந்திருப்பான். உன்னை அடிக்க தான் போலீஸே ஆனேன்னு சொல்லி இப்போ அவனை போட்டு வெளுத்து எடுக்கிறாங்க. அந்த ஆளை அடித்த விஷயத்தை 2 பேருமே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் 2 பேருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. யார் என்ன கேட்டாலும் பரவாயில்ல, இதுக்கடுத்து குழந்தைய பற்றி நினைக்காம நம்ம லைஃப்பை சந்தோஷமாக வாழலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதால இப்போ குழந்தையும் நின்றுடுது, அழகான பெண் குழந்தையும் பிறந்துடுது.